இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? இன்னைக்கான டாப் சம்பவங்கள் எல்லாமே சட்டசபையில தான் நடந்திருக்கு. முதல்ல எல்லாருமே சட்டசபைக்கு வந்ததுமே முதலமைச்சர் விஜய் சாருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்கே சைட்ல இருந்து கேள்வி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே டிவிகே சைட்ல இருந்து தரமான பதிலா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தரமான பதிலடியும் கொடுத்திருப்பாங்க. அதுல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து குன்னூர்ல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு மாசத்துக்கே 500 பக்தர்கள் தான் வர்றாங்க. அந்த கோயிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவையா? அங்க தேவையான ஃபெசிலிட்டியான டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்ல. அதை விட இது முக்கியமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கார் பார்க்கிங்கும் கோயில் வருவாயில இருந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த வருவாய் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு. அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஏறத்தாழ அந்த கோயில்கள் இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுவதற்கான திட்டத்தை இந்த அரசு வந்து அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அதுக்கு டிஎம்கே சைட்ல இருந்து நாங்க அங்க எல்லாத்தையும் விசாரிச்சுதான் அந்த கார் பார்க்கிங்க அமைக்க நாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட், மின்சாரத்துறையை பத்தி தான் பார்க்க போறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எங்க ஆட்சியில எல்லாம் கரண்ட் வந்து கட்டே ஆகல, இப்ப உங்க ஆட்சியில தான் கரண்ட் வந்து கட் ஆகுது, நீங்க எல்லாத்துக்கும் எங்க ஆட்சியவே காரணம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்கி பேசியிருப்பாரு. அதுக்கு பதிலடி தர விதமா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருப்பாரு. உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு, அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம், நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். முன்னாள் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டாம். 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதற்கப்புறம் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை சம்பந்தமாக அடுத்து மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வரும்பொழுது தெளிவாக பேசிக் கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. எல்லாம் விரிவாக மின்சாரத்துறை மானிய கோரிக்கை பேசிக்கலாம். 2-3 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், அப்போ பேசிக் கொள்ளலாம். தேர்டு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து நாங்க எங்க ஆட்சியிலேயே பேக்ல வந்து போட்டோ இல்லாமே நாங்க கொடுத்தோம், நீங்க அது உங்க ஆட்சியில கொடுத்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருப்பாரு. அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் தின்னர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான். ஃபோர்த்து, தொழில்துறை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல உதயநிதி அவர்கள் வந்து தொழில்துறையில நிறைய நிறுவனங்கள், தமிழ்நாட்டுக்கு வந்த நிறுவனங்கள் வந்து ஆந்திராவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்திருப்பாங்க. அதுல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து டிஎம்கே காரங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல இவங்க லஞ்சம் கேட்டதுனாலயே தமிழ்நாட்டுக்கு வந்த 25 நிறுவனங்கள் அண்டை மாநிலத்துக்கு போயிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு 3.3 லட்சம் கோடி வரைக்கும் முதலீடு போயிருக்கு. அப்புறம் 2 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு போயிருக்கு. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து, சட்டசபையை சீரியஸா போயிட்டு இருக்கும்போது அங்க காமெடியும் நடந்துச்சு. பிரேமலதா அவர்கள் வந்து சட்டசபையில தண்ணி கிளாஸ்க்கு பதிலா வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வாட்டர் பாட்டில்லாம் வச்சா கோவத்துல சண்டையில அதை தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லியிருப்பாரு. அதுக்கு அங்க சட்டசபையில இருக்கிறோம் எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. முதலமைச்சர் விஜய் சாரும் சிரிச்சிருப்பாரு.
பிறந்த நாள்ல வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வந்து அலோவ் பண்ண வேணாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். அது வந்து உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபிஃப்த்து, முதலமைச்சர் விஜய் சார் எம்எல்ஏ பல்லவி அவர்களோட குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. சிக்ஸ்த்து, சிங்கப்பெண் அதிரடிப்படைய தொடர்பு கொள்றதுக்கு நம்பரை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. 1091 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணாவே அவங்க உடனே வருவாங்க.